வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியின் 58வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய மனம் அமைதி பெறும். பாடல் 58. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதாம்புயமும் அல்ல கண்டிலேன் பிரிதொரு தஞ்சமுமே. புயம் என்றால் தாமரை. தாமரையை யோகா அர்த்தத்தில் சக்கரங்களாக சொல்லுகிறார்கள். அது நமது உடலில் 7 இடங்களில் இருப்பதாக குறிப்பிடுகிறது யோக சாஸ்திரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராரம். இதை மற்றொரு பாடலில் அபிராமி பட்டர் அழகாக சொல்லுவார். நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் 7 தாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படின்னு சொல்லுவார். அப்போ 7 தாமரையில் ஒன்று இருக்கும் பொழுது இருக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது. அது ஆனந்தமானது, அறிவானது. ஆனந்தமாய், அறிவாய், நிறைந்த அமுதமாய், வானந்தமான வடிவுடையது. அதைத்தான் அத்தகைய இன்பத்திலே அனுபவித்த காரணத்தினால் அபிராமி பட்டர் அதையன்றி வேறொரு தஞ்சம் கண்டிலேன் என்று குறிப்பிடுகிறார் இப்பாடலில். அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும், அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமோ, தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் பிரிதொரு தஞ்சமுமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பாடலை கேளுங்கள், படியுங்கள், பாராயணம் செய்யுங்கள். மனம் அமைதி பெறும். 7 தாமரை போன்று நமது உடலிலே 7 சக்கரங்கள் இருக்கின்றன. அச்சக்கரங்களில் மனதை ஒன்றி நின்று இருக்க பழகி ஆனந்தத்தில் திளைத்து அமைதி பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.